நடிகை திரிஷா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியால ஒரு சோக செய்திய ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, "எனது மகன் சோரோ இன்று கிறிஸ்துமஸ் அதிகாலையில் காலமானார். என்னை நன்கு அறிந்தவர்களுக்கு இனிமேல் என் வாழ்க்கையில் அர்த்தம் பூஜ்ஜியமே என்று தெரியும். நானும் எனது குடும்பமும் உடைந்து அதிர்ச்சியில் உள்ளோம். இதிலிருந்து மீண்டு வர சிறிது காலம் தேவைப்படும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு போட்டிருக்காரு. அதுல சோரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வளர்த்துட்டு வந்த அந்த நாய்க்குட்டிய தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2012லிருந்து 2024 வரலும் 12 வருட காலமா அவங்களோடயே பயணிச்சுட்டு இருந்திருக்கு. அவங்க எங்க போனாலுமே அந்த சோறாவ கூட்டிட்டு தான் போவாங்க. ஸோ அத பார்த்தீங்கன்னா, ஒரு நாயா பார்க்காம, ஸோ அதாவது பெட்டா பார்க்காம, அவங்களோட வளர்ப்பு மகனா பார்த்து பார்த்தீங்கன்னா, அந்த சோறாவ திரிஷா அவர்கள் வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா, உடைஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த போஸ்ட் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ திரிஷா அவர்கள் வளர்த்துக்கிட்டு வந்த இந்த ஜோரோ பார்த்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு எவ்ளோ நெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க படப்பிடிப்புக்கு போற இடம், மத்த எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டிட்டு போறதுனால, அதோட முக்கியத்துவம் திரிஷாவ நன்கு அறிந்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அதில பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ திரிஷா அவர்களுக்கு நெறைய பேரு கமெண்ட் செக்ஷன்ல நடிகர், நடிகைலாம் பார்த்தீங்கன்னா, ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க ரொம்ப மனம் உடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த செய்தி மூலியமா தெரியுது.